வணக்கம். இது தமிழ் எஃப்எம்மின் பிரதான செய்திகள். செய்திகளுக்காக நான் அபினா ஜெயகாந்தன். விரிவான செய்திகளுக்கு முன்பதாக முதலில் இன்றைய நாளிற்கான தலைப்பு செய்திகள். விசுவமடு வள்ளுவர்புரம் பகுதியில் அமைந்துள்ள தொம்பு உற்பத்தி தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்து. 181 கலைப்பொருட்களை வெற்றிகரமாக மீட்டுள்ளதாக ஈராக்கின் கலாசார அமைச்சகம் தெரிவிப்பு. சீன புத்தாண்டை பொது விடுமுறையாக அறிவித்த மியன்மார் அரசு. 2024ஆம் ஆண்டின் முதல் காலாண்டில் குறைந்த சுயஸ் கால்வாய் போக்குவரத்து வருவாய். உக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய கொடிய தாக்குதல்களை மறைமுகமாக விமர்சித்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடி. உக்ரைன் தாக்குதல் தொடர்பாக ரஷ்யா போர்க்குற்றம் செய்ததாக இத்தாலி குற்றச்சாட்டு. வெளிநாட்டு ஊடகவியலாளர்களை ரஃபாவிற்கு அழைத்து செல்ல அனுமதி வழங்கிய இஸ்ரேல். புடினுடனான மோடியின் சந்திப்பு குறித்து உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியின் கருத்து. அமெரிக்காவில் வேலை வாங்கி தருவதாக கூறி பணம் மோசடி செய்த பெண்ணொருவர் கைது. சீன அரசாங்கத்தின் ஆதரவு பெற்ற கேக்கர்களின் அதிகரித்து வரும் அச்சுறுத்தல் குறித்து ஆஸ்திரேலியாவின் எச்சரிக்கை. அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜோ பைடன் போட்டியிடுவார் என டொனால்ட் ட்ரம்ப் கருத்து. தொடர்பான விரிவான செய்திகள். விசுவமடு வள்ளுவர்புரம் பகுதியில் அமைந்துள்ள தொம்பு உற்பத்தி தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்து. முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட விசுவமடு வள்ளுவர்புரம் பகுதியில் அமைந்துள்ள தும்பு உற்பத்தி தொழிற்சாலை ஒன்று தீ விபத்துக்குள்ளாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. குறித்த பகுதிக்கு கிளிநொச்சி கரைச்சி பிரதேச சபையின் தீயணைப்பு வாகனங்கள் 2 வரவழைக்கப்பட்டு தீயினை கட்டுப்படுத்தும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. வள்ளுவர்புரம் பகுதியில் உள்ள பெண்கள் பலருக்கு தொழில் வாய்ப்பை வழங்கும் சிறு கைத்தொழில் நிறுவனமாக இந்த தொம்பு தொழிற்சாலை கடந்த 8 ஆண்டுகளாக இயங்கி வருகின்றது. ஜனாதிபதி விருது வென்ற பெண் தொழில் முயற்சியாளர் ஒருவரால் மேற்கொள்ளப்படும் இந்த தொழிற்சாலையில் 12 பெண் தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றார்கள். தும்புகளை பிரித்து காயவிடப்பட்ட இடத்தில் குறித்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளது என்றும் தீயை கட்டுப்படுத்த முயற்சித்த போதும் கட்டுப்படுத்த முடியாத நிலையில் பிரதேச செயலகமூடாக கிளிநொச்சியில் இருந்து தீயணைப்பு பிரிவின் 2 வாகனங்கள் வரவழைக்கப்பட்டு முற்றுமுழுதாக நீர் பாய்ச்சப்பட்டு தும்புகளில் பரவிய தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் 12 லட்சம் நட்டத்தை எதிர்கொண்டுள்ளதாக குறித்த தும்பு தொழிற்சாலையின் உரிமையாளர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. 181 கலைப்பொருட்களை வெற்றிகரமாக மீட்டுள்ளதாக ஈராக்கின் கலாசார அமைச்சகம் தெரிவிப்பு. ஈராக்கில் இருந்து அமெரிக்கா மற்றும் பிற நாடுகளால் கடத்தப்பட்ட 181 கலைப்பொருட்கள் வெற்றிகரமாக திருப்பி மீட்கப்பட்டுள்ளதாக ஈராக்கின் கலாசாரம், சுற்றுலா மற்றும் தொல்பொருட்கள் அமைச்சகம் அறிவித்துள்ளது. மீட்கப்பட்ட பொருட்களில் ஒரு வெண்கல உருவம் மற்றும் பழங்கால எலும்பு கூடுகள் அடங்கிய 8 உலோக பெட்டிகள் உள்ளடங்குவதாக அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கலைப்பொருட்கள் முதலில் 1990களில் நினிவே மாகாணத்தில் உள்ள நிம்ரூட் தொல்பொருள் தளத்தில் இருந்து லாஸ் ஏஞ்சலுக்கு கடத்தப்பட்டுள்ளன. இந்த தொல்பொருட்களை மீட்டெடுப்பதில் ஈராக் பிரதம மந்திரி முகமது சியா அல் சுடானியின் ஏப்ரல் மாதம் அமெரிக்க விஜயம் ஆற்றிய பங்கை அமைச்சகம் எடுத்துரைத்துள்ளது. ஜோர்டன், நேர்வே, ஜெர்மனி மற்றும் பிரிட்டன் போன்ற நாடுகளுக்கு கடத்தப்பட்ட பல்வேறு காலகட்டங்களில் பல தொல்பொருட்கள் திரும்ப பெறப்படுவதாகவும் அமைச்சகம் அறிவித்துள்ளது. உலகம் முழுவதும் சிதறி கிடக்கும் ஈராக்கிய பழங்கால பொருட்களை கண்டுபிடித்து மீட்டெடுப்பதற்கான அதன் உறுதிப்பாட்டை அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. இந்த முயற்சிகள் இந்த கலாசார பாரம்பரியத்தை பாதுகாப்பதை நோக்கமாக கொண்டுள்ளன மற்றும் மேலும் சேதப்படுத்துதல் அல்லது அழிவை தடுக்கின்றன என்பதையும் எடுத்துக்காட்டுகின்றது. 2003 அமெரிக்க படையெடுப்பை தொடர்ந்து கணிசமான எண்ணிக்கையிலான ஈராக்கிய தொல்பொருட்கள் மற்றும் தொல்பொருளிடங்கள் சூறையாடப்பட்டன அல்லது அழிக்கப்பட்டன என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டில் முதல் காலாண்டில் குறைந்த சுயஸ் கால்வாய் போக்குவரத்து வருவாய்
2024 ஆண்டின் முதல் காலாண்டு சுயஸ் கால்வாய் போக்குவரத்து ரசீதுகள் 57.2% குறைந்து $959.3 மில்லியன் அமெரிக்க டாலர்களை பதிவு செய்துள்ளதாக எகிப்து மத்திய வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுயஸ் கால்வாய் போக்குவரத்து ரசீதுகள் ஜூலை 2023 முதல் மார்ச் 2024 வரை 7.4% குறைந்தது என்றும் 5.8 பில்லியன் டாலர்களை பதிவு செய்துள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது முந்தைய ஆண்டின் இதே காலகட்டத்தில் 6.2 பில்லியன் டாலர்களாக இருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. நிகர டோனேட்ஸ் 15.6% குறைந்துள்ளதாகவும் 944.9 மில்லியன் தொன்களை பதிவு செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஜூலை 2023 முதல் மார்ச் 2024 வரை போக்குவரத்து கப்பல்களின் எண்ணிக்கை 11.5% குறைந்துள்ளது என்று சிபிஇ மேலும் கூறியுள்ளது. எகிப்தின் நிதியாண்டு ஜூலை 1 தொடங்கி அடுத்த ஆண்டு ஜூன் 30 முடிவடைகிறது. செங்கடல் கடல் போக்குவரத்து இடையூறுகள் காரணமாக இந்த குறைவு முதன்மையாக உருவானது என்றும் கடந்த அக்டோபரில் காசா மோதல் வெடித்ததிலிருந்து ஜேமனின் ஹவுதி குழு இஸ்ரேலுடன் தொடர்பு கொண்ட செங்கடலில் உள்ள கப்பல்களை பலமுறை தாக்கியுள்ளது. இது வணிக கப்பல் நிறுவனங்கள் தங்கள் கப்பல் பாதைகளை திசை திருப்ப கட்டாயப்படுத்தியுள்ளது. ஜேமன் தலைநகர் சனா மற்றும் குழுவின் கட்டுப்பாட்டில் உள்ள பிற மாகாணங்களில் உள்ள ஹவுதி ராணுவ தளங்கள் மீது அமெரிக்காவும் பிரிட்டனும் ஜனவரி முதல் பிராந்தியத்தின் ஹவுதி தாக்குதல்களுக்கு பதிலளிக்கும் வகையில் பல வான்வெளி தாக்குதல்களை நடத்தியுள்ளது. சுயஸ் கால்வாய் உலக வர்த்தகத்தில் 12% கொண்டு சென்றதாகவும் இது எகிப்துக்கான வெளிநாட்டு நாணயத்தின் முக்கிய ஆதாரமாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய கொடிய தாக்குதல்களை மறைமுகமாக விமர்சித்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடி. விளாடிமிர் புடினை சந்தித்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய கொடிய தாக்குதல்களை மறைமுகமாக விமர்சித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவின் படையெடுப்பை கண்டிக்காத மோடி போர் மோதல் அல்லது பயங்கரவாத தாக்குதலில் அப்பாவி குழந்தைகள் இறப்பது மிகவும் வேதனை அளிக்கிறது என்று ரஷ்ய ஜனாதிபதியிடம் தெரிவித்துள்ளார். உக்ரைனில் 4 குழந்தைகள் 8 வயதிற்குட்பட்ட 2 ரஷ்ய தாக்குதல்களின் அலையால் கொல்லப்பட்டதை உக்ரைன் வெளிப்படுத்திய சில மணி நேரங்களுக்கு பிறகு இந்த கருத்துக்கள் வந்துள்ளன. உக்ரைன் போருக்கான தீர்வை போர்க்களத்தில் காண முடியாது என்றும் பேச்சுவார்த்தை மூலம் அமைதி காண வேண்டும் என்றும் மோடி புட்டினிடம் தெரிவித்துள்ளார். மோடியின் கருத்துக்கள் விமர்சனமாக இருந்தாலும் இரு நாடுகளின் உறவுகளில் எந்த கசப்பையும் காட்டுவதாக தெரியவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உக்ரைன் தாக்குதல் தொடர்பாக ரஷ்யா போர்க்குற்றம் செய்ததாக இத்தாலி குற்றச்சாட்டு. உக்ரைனின் மிகப்பெரிய குழந்தைகள் மருத்துவமனை மற்றும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கான நாட்டின் முக்கிய சிகிச்சை மையமான ஒக்மைன்டை மருத்துவமனை தாக்குதல் தொடர்பில் இத்தாலிய வெளியுறவு மந்திரி ஆண்டோனியோ யோதாஜானி ரஷ்யாவை சர்வதேச கண்டனத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தார். கீவில் நடந்த குண்டுவெடிப்புகளின் படங்கள் என்னை தாக்கியது என்றும் இது குழந்தைகள் மருத்துவமனையையும் தாக்கியதாகவும் முழு சர்வதேச சமூகமும் கண்டிக்க வேண்டிய போர்க்குற்றங்கள் என்று எக்ஸில் தயானி பதிவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வெளிநாட்டு ஊடகவியலாளர்களை ரஃபாவிற்கு அழைத்து செல்ல அனுமதி வழங்கிய இஸ்ரேல். ஹமாஸுக்கு எதிராக இஸ்ரேல் ராணுவ தரை தாக்குதலை நடத்தியதிலிருந்து அளிக்கப்பட்ட தெற்கு காசா நகரமான ரஃபாவிற்கு செல்ல வெளிநாட்டு ஊடகவியலாளர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அனுமதிக்கப்பட்ட வெளிநாட்டு பத்திரிகையாளர்களில் முதல் குழுவினர் அப்பகுதிகளில் சென்று பார்வையிட்டுள்ளமையும் குறிப்பிடப்படுகின்றது. பிரதம மந்திரி பெஞ்சமின் நெதன்யாகு அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலிய நட்பு நாடுகளின் எச்சரிக்கைகளை மீறி இந்த நடவடிக்கைக்கு உத்தரவிட்டுள்ளார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மே மாத இறுதிக்குள் நகரத்தில் இஸ்ரேலின் தரைப்படை நடவடிக்கைகளில் குறைந்தது 2 வாரங்களாவது சுமார் 1 மில்லியன் பாலஸ்தீனியர்கள் ரஃபாவில் இருந்து தப்பி ஓடிவிட்டனர் என்று ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது.
பலர் ஏற்கனவே குறைந்தது ஒரு முறையாவது இடம்பெயர்ந்துள்ளனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஃபாவில் என்ன சாதித்தது என்பதை வெளிநாட்டு ஊடகங்களுக்கு இஸ்ரேல் காட்ட விரும்பியுள்ளது. இது பயங்கரவாத சுற்றுச்சூழல் என்று அழைக்கப்படுவதை கண்டுபிடித்தது என்றும் உட்பட்ட நகரத்தின் கீழ் போராளிகளால் கட்டுப்படுத்தப்பட்டதாக கூறப்படும் சுரங்கப்பாதைகளின் நிலத்தடி தளம். சில சுரங்கப்பாதைகள் பாலஸ்தீனத்தின் தெற்கு எல்லைக்கு அப்பால் காசாவில் உள்ள கமாஸ் போராளிகளின் பிரதேசத்தை எகிப்துடன் இணைந்துள்ளதாக இராணுவ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கிட்டத்தட்ட 1.5 மாதங்களுக்கு முன்பு உள்நாட்டில் இடம்பெயர்ந்த பாலஸ்தீனியர்களால் நிரம்பியிருந்த நகரத்தில் கிட்டத்தட்ட யாரும் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஃபாவில் ஏற்பட்ட அழிவின் அளவை வார்த்தைகளால் சொல்ல முடியாது என்றும் வெற்று உதவி டிரக்குகள் மற்றும் அவற்றின் ஓட்டுநர்கள் தவிர ரஃபாவில் காணப்பட்ட ஒரே மக்கள் IDF படைகள் மட்டுமே என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. CPS நியூஸ் இந்த விஜயத்தின் போது குறிப்பிடத்தக்க சிறிய ஆயுத துப்பாக்கி சூடுகளை கேட்டுள்ளது. அவற்றில் பெரும்பாலானவை இன்னும் நகரத்தில் இயங்கி வரும் IDF துருப்புக்களிடமிருந்து தெரிவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல ஆண்டுகளாக அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஐரோப்பிய யூனியனால் பயங்கரவாத அமைப்பாக அறவிடப்பட்ட கமாஸின் உயிர் வாழும் முக்கிய கோடாக இந்த பாதை வழியாக கடத்தல் நீண்ட காலமாக இஸ்ரேலால் சுட்டிக்காட்டப்படுவது குறிப்பிடத்தக்கது. புட்டினுடனான மோடியின் சந்திப்பு குறித்து உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியின் கருத்து. உக்ரைனில் ரஷ்யாவின் ஏவுகணை தாக்குதல் காரணமாக 13 குழந்தைகள் உட்பட 37 பேர் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இளம் வயது புற்றுநோயாளிகள் இருக்கும் குழந்தைகளுக்கான மருத்துவமனையை குறிவைத்து ரஷ்யா ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளது. இதில் பலரும் இடிபாடுகளில் சிக்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நேரத்தில் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டின் தலைவர் ஒருவர் மாஸ்கோவில் உலகின் மிக மோசமான குற்றவாளியை கட்டிப்பிடித்தது மிகவும் ஏமாற்றமாகவும் அமைதியின் மீது விழுந்த அடியை போலவும் இருக்கின்றது என்றும் புட்டினுடனான மோடியின் சந்திப்பு குறித்து உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கருத்து தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் வேலை வாங்கி தருவதாக கூறி பணம் மோசடி செய்த பெண்ணொருவர் கைது. அமெரிக்காவில் வேலை வாங்கி தருவதாக கூறி பணம் மோசடி செய்த பெண்ணொருவர் வவுனியா பிரதேசத்தில் இலங்கை வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பணியகத்தின் விசேட புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். வவுனியா போகேஸ்வெவ பகுதியை சேர்ந்த பெண்ணொருவர் தனது சகோதரியினூடாக அமெரிக்காவில் வேலை வாங்கி தருவதாக கூறி 10 லட்சம் ரூபாவை பெற்றுக்கொண்டு உறுதியளித்தபடி வேலை வாங்கி தரவில்லை என கம்பகா பிரதேசவாசி ஒருவர் பணியகத்தின் விசேட புலனாய்வு பிரிவில் அண்மையில் முறைப்பாடு செய்திருந்தார். சந்தேக நபரான பெண் மீது பணியகத்திற்கு 5 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றதை அடுத்து அதன்படி செயற்பட்ட விசாரணை அதிகாரிகள் குறித்த பெண்ணின் வீட்டிற்கு சென்று கைது செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. முறைப்பாடுகளின்படி பணியகத்தின் விசேட புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்தில் உண்மைகளை அறிக்கையிட்டு குறித்த பெண்ணுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்துள்ளனர். விசாரணையின் போது அவர் நாட்டில் உள்ள ஒரு பிரபலமான காப்பீட்டு நிறுவனத்தில் மேலாளராக பணிபுரிந்து வருகின்றமை தெரிய வந்துள்ளதாக பணியக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் இம்மாதம் 7ஆம் தேதி வவுனியா நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் அவரை எதிர்வரும் ஜூலை மாதம் 12ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. சீன அரசாங்கத்தின் ஆதரவு பெற்ற கேக்கர்களின் அதிகரித்து வரும் அச்சுறுத்தல் குறித்து ஆஸ்திரேலியாவின் எச்சரிக்கை. சீன அரசாங்கத்தின் ஆதரவு பெற்ற கேக்கர்களின் அதிகரித்து வரும் அச்சுறுத்தல் குறித்து ஆஸ்திரேலியாவின் சைபர் புலனாய்வு நிறுவனம் எச்சரிக்கையை விடுத்துள்ளது. ஆஸ்திரேலிய சிக்னல்கள் இயக்கு நகரம் APT-40 அதாவது மேம்பட்ட தொடர்ச்சியான அச்சுறுத்தல் சீனாவின் ஹைனான் மாகாணத்தை தளமாக கொண்ட மாநில பாதுகாப்பு அமைச்சகத்தின் ஒரு பிரிவுக்கு தீங்கிழைக்கும் சைபர் செயல்பாடுகளை நடத்தியுள்ளது. APT-40 பழைய மற்றும் மறக்கப்பட்ட சாதனங்களை இன்னும் உணர்திறன் வாய்ந்த கணினி நெட்வொர்க்குகளுடன் இணைக்கிறது என்று இயக்கு நகரம் தெரிவித்துள்ளது. சைபர் செக்யூரிட்டி நிபுணர்கள் போதிய பாதுகாப்பு இல்லாதது மற்றும் முக்கியமான வாடிக்கையாளர் தகவல்களை சேமித்து வைப்பது ஆஸ்திரேலியாவை கேக்கர்களின் இலக்காக மாறியுள்ளது என்று கூறியுள்ளனர். அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜோ பைடன் போட்டியிடுவார் என டொனால்ட் ட்ரம்ப் கருத்து. அமெரிக்க அதிபர் தேர்தல் நவம்பர் 5ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் இதில் ஜனநாயக கட்சி வேட்பாளராக தற்போதைய அதிபர் ஜோ பைடன் களமிறங்கியுள்ளார்.
அதேபோல் குடியரசுக் கட்சி வேட்பாளராக முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்பும் களமிறங்கியுள்ளார். இதற்கிடையில் அமெரிக்க அதிபர் வேட்பாளர்கள் ஜோ பைடன் டொனால்ட் ட்ரம்புக்கு இடையேயான நேருக்கு நேர் விவாதம் கடந்த மாதம் 28 நடைபெற்றுள்ளது. இந்த விவாதத்தின் போது ட்ரம்பின் குற்றச்சாட்டுகளுக்கு பைடன் சரிவர பதில் அளிக்கவில்லை என்றும், மேலும் ஜோ பைடனின் மோசமான பதில்களால் அவரது சொந்த கட்சியினரே அதிருப்தி அடைந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. அத்தோடு அதிபர் வேட்பாளர் ஜோ பைடனை மாற்றுவதற்கு அவரது கட்சியினர் திட்டமிட்டு வருவதாகவும் பேசப்பட்டு வருகிறது. இது குறித்து விளக்கம் அளித்த ஜோ பைடன் விவாத நிகழ்ச்சிக்கு முன்பு பல்வேறு பயணங்களை மேற்கொண்டதால் சோர்வு காரணமாக தன்னால் சரிவர செயல்பட முடியவில்லை என்றும், அதிபர் தேர்தலில் நிச்சயம் போட்டியிடுவேன் என்றும் தெரிவித்துள்ளார். அதிபர் தேர்தலுக்கான போட்டியில் ஜோ பைடன் நீடிப்பார் என நம்புவதாக முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அவரிடம் இருக்கும் கர்வம் காரணமாக அவர் வெளியேற விரும்ப மாட்டார் எனவும் தெரிவித்துள்ளார். அவருடன் நடந்தது ஒரு விசித்திரமான விவாதம், ஏனெனில் அவர் அளித்த பதில்கள் எதுவும் அர்த்தமுள்ளதாக இல்லை என்றும், அவை பதில்கள் கூட இல்லை என்றும், அவரது பதில்கள் அர்த்தமோ உணர்வோ இல்லாத வார்த்தைகளாக மட்டுமே இருந்தன என்றும் தெரிவித்துள்ளார். இத்துடன் தமிழ் FM பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.